பட்டியல் போடுவோம், பேசுவோம். ஆம்பளையா இருந்தா நேரு விவாதத்துக்கு எங்க தலைவர்களோட வேணாம், நேருட்டு இருக்கிற யாரை வேணாலும் அனுப்ப சொல்லுங்க, என்னோட வர சொல்லுங்க. ஸ்டாலின் அரசு செய்த சாதனையை பட்டியல் போடுவோம். 60 மடங்கு ஈபி கட்டணம் உயர்ந்து போச்சு, 80 மடங்கு பால் கட்டணம் உயர்ந்து போச்சு, நான் பஸ் கட்டணம் உயர்ந்து போச்சு. எதிரா சாதனை, எதிரா சாதனை. கடன் மட்டுமே 100% உயர்ந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு. அது சாதனையா? 100% கடனை வாங்கி என்னென்ன மூலதன முதலீடு பண்ணீங்க? மூலதன முதலீடு, மூலதனம் தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய மூலதனம் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு சொல்ல முடியுமா உங்களால? ஓ அமைச்சர், ஓ நிதியமைச்சர், அமைச்சரோட நிதியமைச்சராக இருந்தவன் மாப்பிளையும் மருமகனும் சேர்ந்து, சபரீசனும் உதயநிதி ஸ்டாலின் சேர்ந்து 30,000 கோடி ஆட்டையை போட்டிருக்கான்னு 3 வருஷத்துக்கு முன்னாடி பேசினார. அது பொய்யாக இருந்திருந்தால் அந்த வீடியோ வெளியிட்ட திரு அண்ணாமலை மீது நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கணும்ல. அதுதான் ஸ்டாலின் அரசாங்கத்துடைய சாதனையா? ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தொடர்புடைய ஒருத்தரை திருட்டுத்தனமா கொண்டு போய் என்கவுண்டர் பண்ணீங்களா, அதுதான் உங்க சாதனையா? ஆம்ஸ்ட்ராங் வழக்கை சிபிஐ விசாரிக்கணும்னு சொன்னாக்கா நீங்க போய் தடுத்து நிறுத்துறீங்களே, அதுதான் ஸ்டாலின் அரசோட சாதனையா? 7 வயது சிறுமியை ஒரு வாரம் வச்சு ஒருத்தர் கற்பழிச்சு நாசம் பண்ணிருக்கான். சிபிஐக்கு உத்தரவு போட்டாக்கா வக்கீலுக்கு 50 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கொடுத்து அதுக்கு சிபிஐ விசாரணைக்கு தடை வாங்கிட்டு வந்தீங்களே, அதுதான் ஸ்டாலின் அரசாங்கத்தோட சாதனையா? நாங்க திருநெல்வேலியில தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது சிறுநீரை கழித்து அசிங்கப்படுத்தி அடிச்சு அட்டூழியம் பண்ணாங்களே, அதுதான் ஸ்டாலின் அரசோட சாதனையா? வேங்க வயல்ல பட்டியலின மக்கள் குடிக்கக்கூடிய தண்ணியில மலத்தை கலந்தாங்களே, அதுதான் ஸ்டாலின் அரசோட சாதனையா? எதிராக ஸ்டாலின் அரசோட சாதனை? என்னடா கிழிச்சார் அவரு?